ஒரு தென்னக கிராமத்தின் மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. காட்டருகே வாழும் முரளியும் மீனாவும் அந்த நாள் ஆடுகளை மேய்த்துவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்தார்கள். அந்த மந்தமான சிவப்பு வெளிச்சத்தில் அந்த கிராம பாதை ஒரு அழகான ஓவியம் போல தோன்றியது. அப்போது திடீரென்று காட்டின் உள்ளிருந்து ஒரு மெல்லிய வழி கலந்த விசித்திரமான ஓசை கேட்டது. அப்போது முரளி, மீனா கேட்டாயா? யாரோ உதவி கேட்கிற மாதிரி இருக்கே என்றான். அதற்கு மீனா பயந்து அவன் கையை பிடித்து கொண்டாள். அந்த நேரத்தில்தான் காட்டின் இருட்டிலிருந்து ஒரு கருப்பு நாய் வெளியில் வந்தது. அது சாதாரண நாய் இல்லை. அதன் கண்கள் தங்க நிறத்தில் மெதுவாக ஒளிர்ந்தது. மீனா, அண்ணா, இது யாரு என்று கேட்டான். நாய் ஒரு முறை குறைத்தது. என்னை பின்தொடருங்கள் என்று சொல்லும் மாதிரி காட்டின் உள்ளே நடக்கத் தொடங்கியது. இருவரும் பயத்தோடு நாயை பின்தொடர்ந்து காட்டின் ஆழம் நோக்கி சென்றார்கள். காடு மிகவும் குளிர்ந்தது. மரங்களின் மேல் பனி, நீளும் கிளைகள், தூரத்தில் வினோதமான இயற்கை ஒளிகள். ஆனால் அந்த நாய் மட்டும் ஒவ்வொரு சில அடிகள் நடந்து மீண்டும் திரும்பி பார்த்து அவர்களை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றது. காட்டின் நடுவே வந்தபோது ஒரு பழைய கிணற்றின் பக்கம் நாய் நின்றது. அவர்கள் அருகே சென்றதும் கிணற்றின் உள்ளே ஒரு ஆட்டுக்குட்டி நீரில் சிக்கி வலியுடன் கதறி கொண்டிருந்தது. அதை பார்த்த மீனா, அண்ணா, இது நம்ம கிராமத்துல உள்ள ஆட்டுக்குட்டி தான் என்றாள். முரளி உடனே கிணற்றின் பக்கத்தில் இருந்த நீளமான மரக்கட்டையை எடுத்து உள்ளே இறக்கினான். மீனா கிணற்றுக்குள் பார்த்து, பயப்படாதே, நாங்க இருக்கோம் என்று குட்டியை சமாதானப்படுத்தினாள். இருவரும் சேர்ந்து பெரிய முயற்சியுடன் ஆட்டுக்குட்டியை மேலே இழுத்து மீட்டார்கள். கருப்பு நாய் மகிழ்ச்சியுடன் ஒரு சிறிய குரல் விட்டது. அந்த இரவு இருவரும் மீட்கப்பட்ட ஆட்டுக்குட்டியையும் நாயையும் கூட்டிக் கொண்டு கிராமத்திற்குள் வந்தார்கள். கிராம மக்கள் அதிர்ச்சியுடன் கதையை கேட்டார்கள். முரளி, மீனா இருவரையும் பெருமையுடன் பாராட்டினார்கள். அப்போது அந்த ஊரின் காவலர், அந்த நாய் வெறும் நாய் அல்ல, அது நம் காட்டின் காவலன் என்றார். இவ்வாறு அனைவரும் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த கருப்பு நாய் மெதுவாக பின்னால் சென்று காட்டுப்பாதையில் நின்றது. முரளி அதை கவனித்து, அப்படி போகாதே, நன்றி சொல்லணும் என்று ஓடினாள். ஆனால் அவள் செல்வதற்குள் நாய் நிலா ஒளியில் மெதுவாக ஒளியாகி மறைந்து போனது. அது வெறும் சாதாரண நாய் இல்லை, அதுதான் நம்மை காக்க வந்த காவலன் என்று ஊர் மக்கள் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். எனவே உண்மையான வீரர்கள் சில நேரங்களில் அவர்களின் கருணைகளிலும் உணர்ச்சியிலும் தான் மறைந்திருப்பார்கள். எவரையும் அவர்களின் தோற்றத்தை வைத்து மட்டும் நாம் எடை போடக்கூடாது. மீனாவும் முரளியும் அந்த நாயை பார்த்து பயப்படாமல் அது ஏதோ உதவி கேட்கிறது என்று புரிந்து கொண்டு காட்டிற்குள் சென்று அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினார்கள். அதுபோல நாமும் ஒருவரின் தோற்றத்தை வைத்து மட்டும் எடை போட்டு விடாமல் அவர்கள் நம்மிடம் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடந்து நம்மால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்ய வேண்டும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த கதைகள் உங்களை வந்து சேரும். நன்றி செல்லங்களே.